ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார் எனக்கு. பவுல் சொன்னார் தெரியுமா? பவுல் தெளிவா சொன்னார். அவரு விவாகத்தை குறித்து ரொம்ப ஆழமான அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஆண்டவர் என்ன ஒரு பேச்சுலரா இருக்கணும்ட்டு நியமிச்சிருக்கிறாரு. அது ஒரு கிஃப்ட்னு சொல்றாரு. தமிழ் எப்படி சொல்லுவோம்? இது ஒரு கொடை. கொடையா? கொடுப்பன. ஓகே, கொடை. சாதாரண கிஃப்ட் அன்பளிப்பு. வரம் ஐ திங்க் வரம் would be better. So it's an important topic, and I think each one here I have asked sister to help in the translation. நான் முடிஞ்சதை நான் பண்ண போறேன். முடிஞ்ச அளவு தமிழ்லையும் பேசலாம். டாபிக் தெரியுமா என்னன்னு தெரியும். சூசிங் லைஃப் பார்ட்னர். எப்படி மனைவியை தேர்ந்தெடுப்பது? எப்படி மனைவியை தேர்ந்தெடுப்பது? சரி, நான் ஜஸ்ட் 1-2 பேருக்கு நான் கேட்க போறேன். இதை நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இது மூலமா? நல்ல ஆலோசனைகள் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். சரி, அனுபவத்திலிருந்தும் உங்களோட அனுபவத்திலிருந்தும் பாடமாக இருக்கணும். இப்போ தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காரு ஆலோசனை. தேங்க்யூ. யூ வாண்ட் சம் கவுன்சில். கண்டிப்பாக நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நடக்க போகிற நிகழ்ச்சி கொடுத்தா இல்லை மனைவிங்கிறது வந்து எது கொடுத்துருக்கீங்களா? இல்லை, இந்த டிஸ்கஷனை குறித்து என்ன எதிர்பார்க்குறீங்க? அதான் சரி, நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப்படும். நல்ல ஆலோசனைகளை விட முக்கியமாக வேலை கொடுத்து கேட்கறது சந்தோஷமாக இருக்காங்க. தேங்க்யூ. பிப்ளிக்கலி கைடன்ஸ். பிப்ளிக்கல் வேதத்தை சார்ந்த கைடன்ஸ். ஓகே, வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? No wonder. Thank you. இந்த ஒரு ஆலோசனை மூலமாக சரியான ஒரு துணையை தெரிந்திருக்க முடியும். Okay. I was just asking them what they were expecting to learn out of this 1 hour discussion. சரி, என்ன அதிகமாக கேட்டேன்னா ஆலோசனை. No, just some random sample. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு. நீங்க இது என்ன வேலையா இருக்கீங்க இப்போ? நீங்களா சூஸ் பண்ணீங்களா இல்லாட்டி யாராவது உங்களை போஸ்ட் பண்ணாங்களா? இல்ல, அப்படியே சொல்றேன். நான் படிச்ச வேலை வேற. நான் அந்த இடத்துக்கு போன வேலை தேடி ஜாப் படிக்கல. நேரத்தில் நான் பண்ணுற வேலை தான் பெருந்துச்சு. வேறு அதை பண்ணுங்க, அப்புறம் நான் மாற்றுறேன் அப்படின்னாப்ப அப்புறம் மாற்றவங்கள நான் எதிர்பார்க்கல, அப்படியே பார்க்குறேன். ஆனால் இந்த ஜாப் வந்து நீங்கள் did you accept it or did somebody force it? நீங்கள் சொந்தமாக ஏற்று பண்ணீங்களா? இன்ட்ரெஸ்டட். நான் ஏன் இப்படி கேட்குறேன்னா, நிறைய சாய்ஸஸ் நம்ம வாழ்க்கையில் பண்ண போகிறோம். பண்ணுற இந்த சில சாய்ஸஸை நாளைக்கு அதை வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் ரிசைன் பண்ண யாராவது உங்களை will you be held responsible? அதுக்கு என்ன தண்டனை உண்டா? வேண்டாம்னா வேண்டாம்ல. In other words, there are a lot of choices in life which you can make, which tomorrow you can say, I don't like it, and you can throw it. நிறைய காரியங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்துட்டு பின்னாடி மறுநாள் நம்ம செய்யலாம், எனக்கு தேவையில்லை, நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிடலாம். And nobody will make an issue. அதை பெருசா யாரும் யாராவது பெருசுபடுத்த மாட்டாங்க. If you have a job contract, they will say pay 2 months salary or something, and then you pay and then you go. வேலை விஷயத்துல வந்து 2 மாசம் சம்பளத்தை நீ கொடுத்துட்டீங்கன்னா நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாங்க இந்த ஒரு காரியத்துல மட்டும் you do not have a choice if you make a wrong choice. இந்த ஒரு காரியத்துல மாத்திரம் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க மாற்ற முடியாது. According to the Bible, that is unbreakable. வேதத்தின்படி அது வந்து முறிக்க முடியாத ஒன்று. Today it is very common. Divorce is very common. விவாகரத்து வந்து இப்போ வந்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. In Western countries, especially in the US or in UK or other countries, almost more than 50% of marriages have divorce. மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா 50% மேல வந்து விவாகரத்துல முடிஞ்சது. We won't go into reasons why, but the point is that is not what the Bible allows. ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்குள்ள நம்ம போக போறது இல்லை. ஆனா நம்ம என்ன பார்க்க போறோம், சத்தியம் என்னன்னா
அத விவாகரத்து வந்து வேதாகமம் அனுமதிக்கிறது அல்ல. So we are going to talk about something which 1 hour won't be enough. நம்ம பேசுற இந்த காரியத்துக்கு 1 மணி நேரம் வந்து பத்தாது. It is something which is going to be beyond, but I just want to somewhere start, ignite in your heart, initiate in your heart some clarity about what God desires when it comes to choosing a life partner. 1 மணி நேரம் நமக்கு அது பத்தாதுனால நான் ஏதாவது ஒரு சில காரியங்களை உங்களோட கூட சொல்ல நினைக்கிறேன். அது என்னன்னா உங்க மனசுல ஒரு விதமான ஒரு எழுச்சி, அதாவது ஒரு ஸ்பார்க், அதாவது திடீர்னு ஒரு லைட் கொடுத்தா அது ஒரு மாதிரி ஒரு இது உங்களுக்குள்ள வரணும். நீங்க எடுக்க போகிற இந்த முக்கியமான தீர்மானத்துக்கு. My dream is one day I will see all of you with your spouses. ஒரு என்னுடைய கனவு என்னன்னா ஒரு நாள் உங்களை எல்லாரையும் உங்களுடைய மனைவிமார்களோட பார்க்கணுங்கிறது. And then we will remember what we learned today. அப்போ வந்து இன்னைக்கு நீங்க படித்த பாடத்தை ஞாபகம் வச்சுப்பீங்க. And so it's a very important thing, and I am thankful to God for this privilege of being able to look at the word and also from my own life whatever the Lord wants to teach us today. இது ரொம்ப முக்கியமான காரியம். இது நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். வேதத்தின் மூலமா நம்ம இந்த மூலமாகவும் என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடத்தின் மூலமாகவும் எப்படி நான் உங்களுக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்க முடியும். I want to apologize. Ruth wanted to be here, அவங்க மனைவி பேர் கொடுத்து அவங்க இருக்கிற நினைக்க விரும்பினாங்க. but for the last 2 nights we had some robbery in our neighbor's house. பக்கத்து வீட்டுல ஏதோ கொள்ள ஒன்று நடந்ததுனால There are some gangs, some Indian gangs going around here. They broke the house, took the laptops. Police came all night. So 2-3 nights we have not slept properly, and so it is. அந்த சம்பவத்தினால 2-3 நாள் நாங்க தொடர்ந்து தூங்கல. அதனால ஒருத்தங்க இருக்க முடியல. Tomorrow she will be here, but it would have been nice. She asked me to take what we are going to discuss today, and her apologies, she's not here. அவங்க இருந்தா அவங்க இன்னைக்கு அவங்க கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா நம்ம என்ன பேசுறோங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு நினைச்சேன். So we are very clear that this is a very critical thing in every bachelor's life. ஒவ்வொரு பேச்சுலர் லைஃப்லயும் பிரம்மச்சாரி பேச்சுலர் தமிழ் எப்படி சொல்லுவோம் நாம? கல்யாணம் முடியாதவங்க, திருமணமாகாதவங்க, தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? மனமாகாதவங்க. Volleyball can be married. Brahmacharya, it's whole life they don't get married. They are called brahmacharya. Okay, So மனம் முடிக்காத திருமணம் ஆகாதவர்கள் எல்லாருடைய லைஃப்ல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம். So I want to take you to a very important passage, and let us all read this whole chapter together. And this is in the book of Genesis. வேதத்துல இருந்து ஒரு பகுதியை நான் எடுத்து உங்களோட கூட வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். It is one story in the Bible which is complete about how somebody made a wise choice about the partner. இது வந்து எப்படி ஒரு ஆள் வந்து தனக்கு துணையாக வரப்போகிற ஒருவரை ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு எப்படியான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்தாங்க பற்றி பார்க்க போறோம். ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை செய்தாங்க. And the example which I want to study with you today is the life of Isaac. அது யாருன்னு சொன்னா ஈசாக்கு. Look at Genesis chapter 24. ஆதியாகமம் 24 அதிகாரம். 67 verses, but I think it will be very valuable if we all read it. So maybe we can all read 3 verses each, and let's go around. It starts from 67. No. ஒரு full chapter வாசிக்க போறோம். ஆளுக்கு 3 வசனம் வாசிக்க போறோம். முதலாவது வசனத்துல இருந்து 67வது வசனம் வரைக்கும். ரெண்டு மூணு பைபிள் சர்ச்சில் இருக்கு தெரியுமா? தமிழ் பைபிள் இருக்கு. அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ரெண்டு பேர் பைபிள்ல வைக்கிறேன். ஓகே, சரி. ஓகே, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். We want to start the first. ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். ஆளுக்கு 3 வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24 அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் குமாரனாகிய ஈசாக்கு
என் கொள்வேன் என்று வானத்திற்கும் தேவனும் பூமிக்கும் தேவனுமாய் கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை துறையின் கீழ் வை என்றார். அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீ விட்டு வந்த தேசத்துக்கு தானே உங்களுடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டார். அதற்கு அவர்களும் நீ என் குமாரனை மறுபடியும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் நிலத்தால் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்து வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டருமான வானத்து தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதலாயில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய அபிரகாமின் தொழிலின் கீழ் வைத்து இந்திய காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களில் கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித நிச்சயமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறந்தே தண்ணீர் உள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தோம். இதோ நான் இந்த தன்னுடைய இருக்கிறேன். இந்த பெண்ணை தண்ணீரை மொழிப்படும் நான் குடிக்க நான் செய்கிறேன் என்று நான் சொல்லி போதும் கூட்டி என்று குடிக்கின்ற என்று உன் புத்தகங்களுக்கும் குடிக்கும்படியே பார்ப்பேன் என்று சொல்லி பெண்ணனும் அவர்களே நீ உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கும் இருக்கிறாகும் ஜனமே அணுகினும் செய்தல் என்று நான் அதில் அறிவியும் செய்தோம் என்றார். அவன் இப்படித்தான் சொல்ல வேண்டும், முற்றிலும் நான் இதோ ஆபிரகாமுடைய சகோதரன் சோதனாகிய நானே மிகவும் இந்த குமாரனாகிய பெற்றோருக்கும் ரமேதாவுக்கும் அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியகமாய் இருந்தார். அவள் துறைவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டே ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டபடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். வசனம் 19. கொடுத்த பின் உங்களுடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மற்றும் அவைகளுக்கும் மண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியில் ஊட்டிவிட்டு இன்னும் மண்டு வர செல்வாண்டில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் மண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கிய பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்திருப்பேன். அந்த மனிதன் அரைச்சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடைக்குள்ள 2 கடகங்களையும் எடுத்துக் கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பனுக்கு ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவர், நான் நாகர் முன்கால் என்ற பெற்ற குமாரராகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதன்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மற்றும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றார். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணிய வரையிலும் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தார். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று
அந்த லாபான் வெளியே துறவண்டையிலே இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பதென்ன? உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்த பண்ணியிருக்கின்றேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களில் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடு வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தார். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவள், சொல்லும் என்றார். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவி ஆகிய சாரால் முதிர்வயதான போது என் எஜமானனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். என் எஜமானன் என்னை நோக்கி, நான் கூடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கு என் இனத்தாரிடத்திற்கு போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாரோ என்று கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். நீ என் இனத்தாரிடத்திற்கும் போனால் என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கொடாமல் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் என்றார். அப்படியே நான் இன்று திருவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், இதோ நான் தண்ணீர் திருவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் முள்ள வரப்போகிற தண்ணியை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் என குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் வந்து வார்ப்பேன் என்று சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான், எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள்மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். அப்பொழுது, நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகாருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலும் இடது புறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் கொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமின்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து, அவன் என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான்.
அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனுடைய கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதனையும் அனுப்பிவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகுடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனுடைய கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்துக் கொண்டு போனான். ஈசாக்கு தென் தேசத்திலே குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வெளியிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமானன் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டுக் கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த எல்லா காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். Father, we thank you for this beautiful chapter through which you have showed us how a man can acquire the helpmeet that you have for him. ஆண்டவரே, இந்த அருமையான இந்த அதிகாரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்தின் மூலமாக கர்த்தாவே, எப்படியாக ஒரு மனிதன் தனக்கு உதவியாக ஒரு பெண்ணை எப்படியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். So please Lord, speak to us this evening. ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலே நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, you know how it's so important a question in each one of the lives of these young men. ஆண்டவரே, இந்த இருக்கிற இந்த வாலிபர்களின் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கிற இந்த கேள்விக்காக கர்த்தாவே நாங்கள் பார்த்துட்டு வருகிறோம். Lord, you know how important it is for each one of them, where a mistake here can damage them for life. ஆண்டவரே, இந்த காரியத்தில் அவர்கள் ஒரு தவறை செய்வார்களானால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அதை சிதைத்து விடும் என்ற அந்த முக்கியமான காரியத்தை அவர்கள் ஒருவரும் அறிந்திருக்கிறார்களா? Lord, how a wrong choice can so completely make life miserable for them. ஆண்டவரே, தவறான ஒரு காரியத்தை அவர்கள் செலக்ட் பண்ணுவதனாலே கர்த்தாவே, அவர்களுக்கு தேடுவதனாலே கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையே ஒரு கவலைக்குரிய காரியமாக மாறிவிடும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். Lord, so we beg you that today to each one you will somewhere make it clear what will be the ground rules on how they must choose a wife. அதனால ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தை செய்கிற இந்த நாளிலே எதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நீர் உணர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். So Holy Spirit, we invite you to come and to speak to each heart here. ஆவியானவரே, நாங்கள் உங்க மத்தியிலே வரவழைக்கிறோம், ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் பேச வேண்டும் என்று சொல்லி. Thank you, Lord, for speaking, for we ask this in Jesus' name. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுவதற்காக உமக்கு நன்றி. யாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். Amen. Brothers, you asked for counsel. ஆலோசனைக்காய் கேட்டீங்க. All the counsel is there in this one chapter. இந்த ஒரு அதிகாரத்துல எல்லா ஆலோசனையும் இருக்கு. And I want to just touch on some things which I believe you can continue to think and reflect about. சில காரியங்கள், முக்கியமான காரியங்களை நான் நீங்க உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை நீங்க தொடர்ந்து நீங்க உங்க மனசுல வைத்திருந்து அதை தியானம் பண்ணி அதை நீங்க பின்பாக நீங்க அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். You know, at the surface of it, when you look at it from the outside, it looks like a very simple passage. மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு காரியமா நமக்கு தெரியும். One more incident in the book of Genesis. ஆதியாகமத்துல நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். But this chapter has got some secrets for every young man. ஆனால் இந்த அதிகாரத்துல ஒவ்வொரு வாலிப மகனுக்கு தேவையான சில ரகசியங்கள் இருக்கிறது. And so I'm going to encourage you to do this. அதனால உங்க எல்லாரையும் நான் ஊக்குவிக்க விரும்புகிறேன். To do this every month, once a month, till the day you get married, read this one chapter. ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முறையாவது, நீங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த அத்தியாயத்தை நீங்க வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். Genesis chapter 24. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். Remember, almost like a doctor gives a prescription, no? He says, இந்த ஒரு மருந்து ஒரு தடவை so many days. அந்த மாதிரி I'm suggesting, read this. புரியுதோ புரியலையோ, என்னதான் அதுல உங்களுக்கு தெளிவா இருக்குதோ இல்லையோ, just read this one chapter, one day only every month till the day you get married. ஒவ்வொரு மாசம் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது
இந்த அத்தியாயத்தை. எப்படி ஒரு மருத்துவர் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாத்திரையை 3 நாளைக்கு எடுக்கணும்னு சொல்ற மாதிரி நான் சொல்றேன், கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த அத்தியாயத்தை நீங்க வாசிக்கணும். Let me take you to some secrets which has been a great blessing to me. இதுல இருக்கிற சில ரகசியங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கிற சில ரகசியங்களுக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். And I only hope you will not make any mistakes that I made. நான் செய்த தவறுகளை நீங்க செய்ய மாட்டீங்க என்று சொல்லி நான் நினைக்கிறேன். You don't know how this is such an important thing where the devil, almost next to your salvation, he will try to mess up your life. ரட்சிப்புக்கு அடுத்ததாக சாத்தான் வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப விதமாக ஈடுபடுகிற ஒரு காரியம் வந்து இதுதான். You all know, you have had parents, you've got extended family, you have seen how couples are. உங்களுக்கு தாய் தகப்பமா இருக்கிறாங்க, உங்களுடைய உங்களோட குடும்பங்கள் மாமா பாட்டு அத்தமாக இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். So you know what it is between a husband and wife. You're not strangers to it. கணவன் மனைவிக்கு நடுவுல என்ன காரியங்கள் நடக்குங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து உங்களுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் அல்ல. And you know how some marriages, some couples, they are so understanding and so solid in their relationship. பாத்தீங்கன்னா சில தம்பதிகள் வந்து ரொம்ப ஒருத்தர் புரிந்து கொண்டு அவங்களுடைய உறவு வந்து மிகவும் உறுதியானதாக இருக்கும். Whereas some people, they can be so bitter. ஆனா சில தம்பதிகள் வந்து அவங்க கசப்பானவர்களாக இருக்க முடியும். And the bitterness is such, I'm sure many of you have even asked, why ஏன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க? இதுல அவங்க சொல்றது சில கப்பல்ல பாத்தீங்கன்னா சில தம்பதிகளை பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க, உங்களுக்குலாம் கேள்விகள் வரும். வெறுப்பு இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அவரு தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. அவராது என்ன சொல்றாரு, சில பார்த்து நாம ஏன் இவங்க எல்லாம் சேர்த்தாங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு நினைப்போம். அது சொல்றாங்க. அதான் சொன்னா நமக்கு அதான் பார்த்து ஏன் இந்த மாதிரி ரெண்டு பேர் why ever did they get married? ஏன் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சாங்க? And my prayer is it will never be said of any of you here along those lines. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து யாருமே இங்க இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையிலயும் யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். And that's where you need to lay the right foundations which will lead to marriage. அதனால தான் ஒரு நல்ல ஒரு அஸ்திபாரம், இந்த கல்யாணத்துக்கு உங்களை எடுத்து செல்ல கொடுக்கிறதுக்கு முன்னதாக ஒரு நல்ல அஸ்திபாரம் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். Let's understand marriage in different cultures is done differently. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் திருமணம் ஒவ்வொரு விதமா செய்யப்படுது. In the American culture, in other parts of the world, different cultures do it differently. We all know that. அமெரிக்கால ஒரு மாதிரி இருக்கும், மற்ற உலகத்துல மற்ற பகுதியில வேற மாதிரி நடக்கும். And in Tamil Nadu, in southern states is one way, in Kerala is another way, in northern states is another way. Different cultures happen different ways. தெற்கு நாடுகள்ல வட இந்தியால, தென்னிந்தியால, இன்னுமா கேரளால எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் விதவிதமா வேறு விதமா கல்யாணங்கள் நடக்கும். But brothers, we have one standard way for all cultures in the Bible. ஆனா நம்ம முன்னாடி இன்னைக்கு இந்த வேதத்துல ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரே ஒரு விதமாக நடக்கிற ஒரு கல்யாணத்தை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. So this cuts across different cultures. எந்த கலாச்சாரமா இருந்தாலும் இது வந்து அதுக்கு உகந்ததா இருக்கும். So we are going to examine what are those secrets here. அதனால இன்னைக்கு நம்ம இதுல என்னென்ன ரகசியங்கள், எந்த ரகசியங்கள் இதுல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். Let's take the first question about who designed marriage. முதல் கேள்வி, யார் திருமணத்தை உருவாக்குகிறார்? Whose idea was this? யாருடைய சிந்தனை? We all know, if you go back to the time of creation, எல்லாரும் வந்து நம்ம சிருஷ்டிப்பின் காலத்துக்கு நம்ம போவோம். And in that time of creation, we all know how there was this thing where Adam was alone. சிருஷ்டிப்பின் அந்த கதையில நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்ல ஆதாம் வந்து தனியாக இருந்தார். And there was a female companion for every animal. எல்லா மிருகங்களுக்கும் ஒரு பெண் இணை இருந்துச்சு, கம்பெனி, அதாவது தோழி இருந்துச்சு. But for Adam there was no companion. ஆனா ஆதாமுக்கு வந்து ஒரு ஏற்ற துணை ஒன்று இல்லை. And then God himself makes this very important statement. அங்க வந்து ஆண்டவர் வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வாக்கியத்தை சொல்றாரு. It is not good for a man to be alone. அவர் என்ன சொல்றாரு? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. And you see that in chapter 3, chapter 2 verse 18.
ஆதியாகமம் 2:18 பின் தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். So you must understand, it is God, our heavenly Father's intention that He wants you to have a suitable helper unless He tells you otherwise. நம்முடைய பரமபிதாவினுடைய எண்ணம் மனிதனுக்கு ஒரு துணை இருக்க வேண்டும் என்பது, ஏற்ற துணை இருக்க வேண்டும் என்பது. That is the general rule. அதுதான் பொதுவான ஒரு சட்டம். There will be exceptions like Paul. சில காரியங்கள்ல பால மாதிரி சில சில வேறு விதமான காரியங்கள் இருக்கலாம். அதாவது எக்ஸெப்ஷனா ஒரு தனி எப்படி சொல்றது, பிரத்யேகமாக பொதுவா பொதுவாக இதுதான் தேவனுடைய நோக்கம். என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணைவியார் கொடுக்கணும்ன்றது தேவனுடைய நோக்கம். But for some, like Paul, for example, Paul is one example. What are the other examples in the Bible? பால் வந்து கல்யாணம் முடிக்கல, வேற யாரும் இருக்கா? Who are the other examples? Peter was married. பேதுரு கல்யாணம் முடிச்சிருந்தாரு. Daniel was single. There is no record that he had a wife. Shadrach, Meshach, Abednego, there was no record they had wives as well. Any other examples? Not recorded. But you can see there were men of God whom God, like Daniel or Paul, kept them single. சில ஆனா பவுல், தானியேல் மாதிரி எல்லாரும் வந்து தனிமையா இருந்ததல்ல. In other words, till God tells you so, prepare for marriage. ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிற வரைக்கும் நீங்க உங்களை திருமணத்துக்கு நீங்க ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருங்க. Till God tells you, I want you to be single, prepare yourself for marriage. நீ ஆண்டவர் உங்களிடத்துல, அதாவது நீ வந்து கல்யாணம் முடிக்க கூடாது, நீ வந்து தனிமையா இருக்கணும்னு பேசுகிற வரைக்கும் நீங்க திருமணத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். And that is the preparation we are talking about today. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். So what is God's original design? ஆண்டவருடைய சிந்தனை என்ன, அவருடைய திட்டம் என்ன? That the person, every man should have a helpmeet. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஏற்ற துணை இருக்க வேண்டும் என்பதுதான். And Paul even talks about this as how the woman is the glory of the man. பவுல் பேசுறாரு எப்படி வந்து பெண் ஒரு ஆணுக்கு மகிமையா இருக்க முடியும் என்று சொல்லி. And how a man is the glory of God. எப்படி ஒரு மனிதன் ஆண்டவருக்கு மகிமையா இருக்க முடியும் என்று. So you can see those three levels: God, man and woman. இந்த மூன்று நிலையை நீங்க பார்க்க முடியும். தேவன், மனிதன், மனுஷி. So it is God's will that He has prepared a woman for you. ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா இது உங்களுக்குன்னு ஒரு பெண்ணை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். And the question is, either you can by prayer and by trusting the Lord and by preparation secure it. ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக, ஜெபம் பண்ணுவதன் மூலமாக, ஆயத்தப்படுத்துவதன் மூலமாக அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். And secure God's best for your life. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மிகவும் பெரிய பெஸ்ட், அதாவது மிக உன்னதமான ஒரு காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள. Or you can choose what you like and settle for what may not be the best. இல்லட்டா நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க லைஃப்ல செட்டில் ஆகணும். So we are going to learn what is the secret of choosing God's best for our lives. இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா, எந்த வேளை ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருடைய கண்களில முக்கியமா இருக்கிற காரியத்தை நம்ம எப்படி சூஸ் பண்ண போறோம். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த சிறந்தத, the best person God has. ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த சிறந்ததை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம். Because it is possible for you and for me to choose the second best. சிறந்ததை காட்டிலும் குறைவான, அதாவது நமக்கு சிறந்தது அது இரண்டாவது சிறந்ததா இருக்கலாம். செகண்ட் பெஸ்ட்னா சிறந்ததை காட்டிலும் குறைவா இருக்கிற ஒண்ணை தேடுறதுக்கு சில நேரம் நமக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. Because remember, in your spiritual life as well, the woman whom God chooses for you can be a tremendous blessing. Otherwise, they can be a drag on your spiritual life.
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு பெண்ணாக இருக்குமானால் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த பெண் அல்லாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது பின்னாக இழுக்கக்கூடிய நிலைமைக்கும் அந்த பெண் உங்களை போய் drag you down. I can't tell you enough how it can drag you down. எப்படி அவங்க கீழே உங்களை இழுக்க முடியும் சொல்லி என்னால இமேஜின் பண்ணி சொல்ல முடியாது. That's the closest the person can get to is a wife. More than a friend, your wife is the one who can get closest to you. ஏன்னா ஒரு ஸ்ரீதனை காட்டிலும் ஒரு மனைவி உங்களுக்கு வந்து அவ்வளவு நெருக்கமா இருக்கிறனால எந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில அவங்களால சாதிக்க முடியும். The first secret I want to share with you as we read this chapter, இந்த அத்தியாயத்தை வாசிக்கும் போது நான் கண்டுபிடிச்ச முதலாவது ரகசியம் என்னன்னா, you must ask yourself, will my choice be a spiritual choice or a cultural choice? என்னுடைய தேர்ந்தெடுப்பு ஆவிக்குரியதா அல்லது கலாச்சாரத்திற்குரியதா? Let's look at the life of Isaac here. ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கலாம். The Bible very clearly says that they lived in a land of Canaan. அவங்க கானான்ங்கிற தேசத்துல வாழ்ந்தார்கள் என்று சொல்லி சொல்லுவோம். Let's assume let's take it as like Singapore. சிங்கப்பூர் மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கோமே. Whereas Abraham came from, let's say, Malaysia, Thailand or some other place close by. ஆபிரகாம் வந்து மலேசியா, தாய்லாந்துல இருந்து சிங்கப்பூர் வந்திருக்காருன்னு வெச்சுக்கோங்க. And Isaac had the choice of being very cultural in picking up somebody locally. அவர் வந்து ஈசாக்குக்கு வந்து அவர் இருக்கிற அந்த இடத்திலேயே இருந்து யாரையா தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவருக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. What do we mean by the word culture here? கலாச்சாரம் அப்படிங்கிறதுல என்னத்தை நம்ம சொல்றோம்? Culture means you do what everybody else is doing. மத்தவங்க செய்யற காரியத்தை நம்மளும் செய்யணும். You do something which everybody else thinks this is the best way to live, most convenient way to live, so I will do this as well. யார் மத்தவங்க என்ன செய்றாங்களோ மத்தவங்க இதுதான் இப்படி செய்தாதான் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறத நம்மளும் செய்யணும். Whereas a spiritual choice is to say, Lord, everybody seems to be doing like this, but what do you want me to do? ஆவிக்குரிய தேர்ந்தெடுப்பு என்னன்னா எல்லாரும் இப்படி செய்றாங்க ஆனா நீர் என்ன செய்ய விரும்புறீங்க? That's why when Abraham was instructing his servant Eliezer to go look for a bride, ஆபிரகாம் வந்து அவர் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி எலியேசரை அனுப்பி ஒரு பெண்ணை பார்த்துட்டு வர சொல்லும்போது Abraham is very clear. I don't want you to take a woman from here, but go back to those people who are my people and then get a woman who will share my values. ஆபிரகாம் வந்து ரொம்ப அதுல தெளிவாக இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கிறவங்க நான் தேர்ந்தெடுக்க விரும்பல, நீ ஏன் ஜனத்திட்ட போய் என்னுடைய மதிப்புக்கு நான் வைத்திருக்கிற மதிப்புக்கு ஏத்த மாதிரி உள்ள ஒரு பெண்ணை நீ கொண்டுட்டு வா, என்னுடைய ஜனத்துக்கு போன்னு சொல்றாரு. In other words, somebody who will share my faith. என்னுடைய விசுவாசத்தை பங்கு பெறுகிற என்னுடைய விசுவாசத்துல பங்கு பெறுகிற ஒரு பெண். Understand, you will have this choice in each of our lives. இந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். And the pressure to choose someone culturally, don't be surprised if it comes from your own family. அதனுடைய அந்த அழுத்தம், அதனுடைய ஃபோர்ஸ், அந்த பிரஷர் வந்து நம்மளுடைய குடும்பங்களிலிருந்து நம்ம சூழ்நிலையில இருக்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து எல்லா இடத்துல இருந்து வரும். Don't be surprised when you find that your own family are looking at externals. ஏன்னா நம்முடைய சொந்த குடும்பங்கள் வந்து புறம்பான காரியங்களை, வெளிப்படையான காரியங்களை தான் அவங்க பாக்குறாங்க. அதனால நீங்க வந்து ஆச்சரியப்பட வேண்டாம். Oh, she's a working girl. அவங்க வந்து வேலை செய்யற ஒரு பொண்ணு. Oh, she's from she has so much of gold or they have got so much of property. அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, நிறைய பணம் இருக்குது. In other words, there will be your own people who love you who will be pointing to all that is external. உங்களை நேசிக்கிறவங்க இந்த மாதிரி வெளிப்படையான காரியங்களை எல்லாம் உங்களுக்கு காமிப்பாங்க. In fact, they may even say, you know, she's a working girl, she's got a lot of property, the family is educated, and what they will say is finally she's also a godly girl. அவங்க சொல்லுவாங்க, இங்க வேலை செய்யறவங்க அவங்க நிறைய சொத்துக்கள் இருக்குது, நல்லா படிச்சவங்க, அதோடு கூட அவங்க வந்து கர்த்தருக்கு பயந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. In other words, கர்த்தருக்கு பயந்த பிள்ளை will be கடைசி in the list. புரியுதா? அது வந்து கடைசியில இருக்கும். Whereas for you and for me, that must be the first in the list. ஆனா நமக்கு வந்து அதுதான் முதல்ல வரும். That should be the list where we will say, Lord, how much is this person spiritually compatible to me? ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு அவங்க எனக்கு பொருத்தமாக இருப்பாங்க. Yeah, compatible. எவ்வளவு ஒத்து போறாங்க. பொருத்தமா இருப்பாங்க. Exactly. That should be the choice
where you must never compromise. அந்த ஒரு காரியத்துல நீங்க ஒரு நாளும் ஒத்து போக கூடாது. I have lived long enough to see people where they said, you know, she's a working girl, she's got a lot of property, etc. And she's not much in faith. I will help her to grow in faith. அவங்க எல்லாம் இருக்குது, படிச்சிருக்காங்க, வேலை பார்க்குறாங்க, வசதியெல்லாம் இருக்காங்க, ஆனா விசுவாசத்துல ரொம்ப இல்லை. ஆனா அவங்க வந்து கொஞ்ச நாட்கள்ல நம்ம வந்து அவங்கள நான் வந்து விசுவாசத்துல கொண்டு வந்துருவேன். ஆமா, நான் விசுவாசத்துல கொண்டு வந்துருவேன். And then I know through my own eyes I've seen examples their faith eventually went down. ஆனா நான் என்னுடைய சொந்த கண்ணாலே நான் பார்த்திருக்கிறேன் அவங்களுடைய விசுவாசம் அந்த பெண்ணால கீழே போகும். Young people who were so much on fire for the Lord, இளைஞர்கள் அப்படியே ஆண்டவருக்காக வேண்டி தீயா இருந்தவங்க எல்லாம் married the wrong girl தவறான பெண்ணை மணமுடித்தது because they were looking at external factors, வெளிப்படையான காரியங்களை பார்த்ததுனால, education, money, beauty, etc. அழகு, சொத்து, அவங்களுடைய வேலை இதை பார்த்ததுனால all their fire for the Lord in a few years became nothing. தேவனுக்காக இருந்த அவங்களுடைய வைராக்கியம் இன்னும் 2-3 வருடங்கள்ல ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. Brothers, it's at times easy to be very spiritual when you're single. நீங்க வந்து தனிமையா இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளர முடியும். இல்ல, அது கொஞ்சம் சுலபம். It is, because being single, you have the advantage of I and my God alone. தனிமையா இருக்கும்போது நானும் எங்க தேவன் மாத்திரம், அதனால இது வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ரொம்ப சுலபமா தெரியும். Whereas if the person whom you marry is not somebody of a like mind, of a like faith, you are in trouble. ஆனா நீங்க மனம் முடிக்கிற ஒருவர் உங்கள மாதிரியே ஒரு மனது இல்லாம, உங்கள மாதிரியே ஒரு விசுவாசம் இல்லாம இருந்தாங்கன்னா you are in trouble. நீங்க வந்து உண்மையிலேயே கஷ்டத்துக்குள்ளாக போறீங்க. Remember this biblical principle. இந்த வேத அடிப்படையை நீங்க ஞாபகம். I think it's in Deuteronomy 28. No, we won't look at that verse now. It simply says this: one will chase 1,000, two will chase 10,000. ஒன்று வந்து 1000 துரத்தும், ஆனா ரெண்டு வந்து 10,000களை துரத்தும் என்று சொல்லி போட்டுருக்கோம். அது என்ன கணக்குங்க அது? ஒன்று வந்து 1000, ரெண்டு வந்து 2000 தான் ஆகும். But look at the power of how when two people have the same faith, then it becomes 10 times more. ஒன்று 1000னா ரெண்டு 2000 தான், ஆனா 10,000 ஆகுதுன்னா ரெண்டு பேர் அது ஒரே மாதிரியான விசுவாசத்தை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அதிகமான காரியங்களை அவங்க செய்ய முடியும். My only prayer for each one of you is you will be adamant, பிடிவாதமா. You will say, I will not compromise on the spiritual part. எல்லாரும் என்னென்ன நான் உங்களுக்காக செய்யற ஜெபம் என்னன்னா, இந்த ஆவிக்குரிய காரியத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்க பிடிவாதமா இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். Make that your first criteria. அது உங்களுடைய வாழ்க்கையில முதல் குறிக்கோளா நீங்க வைத்துக் கொள்ளுங்க. Your prayer should be, Lord, will this woman make me stronger in my faith? இந்த பெண் என்னை இன்னும் அதிகமா விசுவாசத்துல வளர்றதுக்கு உதவி செய்வார். Will she help me to do more daring things for the kingdom? இவள் நான் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இன்னும் அதிகமா காரியங்களை செய்வதற்கு எனக்கு வழி கொடுப்பாளா? Not in terms of will she make me more secure. என்ன வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து இதனால ஒரு உத்தரவாதம் கிடைக்குமாங்கிறதால இல்ல. Or she will bring in more money. நிறைய பணம் கொண்டு வருவாளா என்பதை பொறுத்தல்ல. First thing would be a spiritual choice. Lord, will this woman make me spiritually stronger? இந்த மனைவியோ இந்த பெண்ணோ என்னை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமா என்னை திடப்படுத்துவார்கள் என்பதுதான் முக்கியம். I can tell you in my own life how when the Lord took me through some real trials. என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆண்டவர் சில சோதனைகள் மூலமாக என்னை கொண்டு சென்றார். கஷ்டங்கள். And some of it was really financial. சில காரியங்கள் வந்து பணம். And I know how my wife was somebody who stood with me and was able to have the faith which another woman would have completely made life different for me. அந்த நிலைமையில என்னுடைய மனைவி என் கூட இருந்தனால, ஆனா வேறொரு பெண்ணாக இருந்தா என் மனைவி என்னோடு கூட வந்த பிரகாரமாக வந்திருக்க மாட்டார்கள். In fact, if it were not for her being so much one with me in trusting the Lord for what we should do, where we should be, I don't think I will be here today with you. தேவனை நம்புற அந்த காரியத்துல, தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற அந்த காரியத்துல என் மனைவி என் கூட வராம இருந்தானா நான் இன்னைக்கு எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. I know I won't be here with you all today. இன்னைக்கு கண்டிப்பா இங்க நான் இருந்திருக்க மாட்டேன். I might have gone somewhere seeking financial security. நான் வேற எங்கேயோ போய் இந்த பணத்துக்காக பண உத்தரவாதத்துக்காக நான் அலைந்திருப்பேன். Security is
நிலைத்தன்மை எல்லாத்துக்கும் தெரியும். how job is important, income is important. படிச்சிருக்கீங்க, ஏன் 10,000 சம்பளம் வாங்கல, ஏன் நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, all that we know how people will talk. But that's been possible because God gave me somebody who was willing to have the faith and share in the faith. இதெல்லாம் என்னால ஏன் முடியல இன்னைக்கு அவங்க மத்தியில அவங்களால என்னால இப்படி இருக்க முடியறதுக்கு என்ன காரணம்? ஏன் மனைவி என்னோட கூட எந்த நிலைமையில என் கூட வந்தாங்க. Anybody here will say என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாலிபனா இருக்கும்போது நல்லா இருக்கட்டுங்க, அதுக்கு பிறகு நான் become கணவர் ஒரு ஹஸ்பண்ட், அது பரவாயில்ல, கொஞ்சம் இறங்கினா பரவாயில்ல, அப்படி யாரும் சொல்றீங்களா? இப்ப எப்படி நல்லா இருக்குங்க, இப்ப கல்யாணத்துக்கு பிறகு அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இறங்கினா கூட எனக்கு ஓகே அப்படின்னு யாரா சொல்றீங்களா? இது ஒரு சின்ன ஃபேஸுங்க, இப்போ கொஞ்சம் வைராக்கியமா இருக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு அதெல்லாம் கொஞ்சம் இறங்கினா பரவாயில்ல அப்படின்னு யாரா சொல்றீங்களா? சொல்லக்கூடாது. We all know how we are expecting to grow in the Lord, to be more in the Lord. ஏன்னா நம்ம எல்லாரும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படினா விருப்பம். And if you want that vanja, if you want that as your goal, your first thing would be, Lord, I want my choice to be spiritual, not cultural. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியமா இருக்குமானால், ஆண்டவரே நான் செய்யற இந்த தேர்ந்தெடுப்பு, இந்த சாய்ஸ் அது வந்து ஆவிக்குரியதா இருக்கணும். ஆவிக்குரிய பொருத்தம் இருக்குமா? ஆவிக்குரிய காரியமா, ஆவிக்குரிய பொருத்தமா இருக்கணும். ஆனா கலாச்சார பொருத்தமான இருக்கிறது அவசியம் இல்லை. And what again I mean by kalacharam or culture is, I'm not saying go marry a girl from outside your culture. What I'm saying is don't go by what is external. கலாச்சாரம் நான் சொல்ற காரியம் என்னன்னா வெளிப்படையான காரியங்களுக்கு ஒத்துப்போக. That will be the first thing I would encourage you to be careful of. இதுதான் நான் முதவா உங்களுக்கு சொல்லிற அந்த ரகசியம். அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். And Isaac was willing to trust his father Abraham and say, yes, my father will help me with a spiritual choice. இது வந்து ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை நம்பினார். தகப்பன் மேலே நம்பிக்கை வைத்தார். என்னுடைய தகப்பன் எனக்கான சரியான காரியத்தை தேர்ந்தெடுப்பார் என்று சொல்லி. In other words, he was not wanting to go by the seeing of his eyes. அவன் தன்னுடைய கண்கள் மூலமா அவன் பார்க்கிற காரியத்தை தொடர்ந்து போகல. But he was willing to trust God for that which would be a faith-based decision. ஆனா அவர் வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை கொண்டு அந்த தீர்மானத்தை செய்யணும் சொல்லி. Now another interesting principle that we learn from this passage is this. You will see how when Eliezer is going to Rebekah's place, he was so careful to pray and to say, Lord, I want it to be your choice, not my choice. இன்னொரு காரியம் எங்க பார்க்கிறோம்னா, அந்த வேலைக்காரன் வந்து அந்த பெண்ணை தேடி போகும் பொழுது அவர் ஜெபிக்கிறார் என்னன்னா, ஆண்டவரே இது உம்முடைய தேர்ந்தெடுப்பா இருக்கணும், இது என்னுடைய தேர்ந்தெடுப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. On one hand, even in Isaac's life, you see the willingness to say, let God choose for me. ஈசாக்குடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் எனக்கு தேர்ந்தெடுக்கட்டும். Remember, you know how old Isaac was when he got married? ஈசாக்கு கல்யாணம் முடிக்கும்போது எவ்வளவு வயசா இருந்தா தெரியுமா? He was older than all of you here. இருக்கிற எல்லாரும் காட்டில அவர் வயசானவர். 40 வயசு. அவருக்கு 40 வயசு. யாருக்கு 40 ஆயிட்டீங்களா? 40 வயசுல you would have seen a lot of women. Okay, in the place where he lived. அந்த 40 வயசுக்குள்ள நிறைய பெண்களை பார்த்திருப்பார். There were choices which he could have made. அவர் ஏதாவது ஒரு தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தை சூஸ் பண்ணிருக்கலாம். And it would have been even looked very right. அது ஒரு சரியான தோணி இருந்திருக்கும். But the point was, he said, I want God's choice, not my choice. என்ன முக்கியமான காரியத்தை நமக்கு பார்க்கணும்னா, எனக்கு தேவனுடைய தேர்ந்தெடுத்தல் தான் முக்கியம், என்னுடைய தேர்ந்தெடுத்தல் அல்ல என்பதுல அவர் முக்கியம். And when you see how when Eliezer the servant also goes in search of a bride, எலியேசர் அதாவது அவருடைய வேலைக்காரனோ அப்படியாக பெண்ணை தேடிக்கொண்டு போகும்போது, look at how he is making up his decision. அவர் எப்படி தீர்மானம் பண்ணிருக்கிறான்னு சொல்லி பாருங்க. He did not say, I will go and make in Tamil they say swayamvaram. சுயவரம். சுயவரம் என்ன? வரிசையா பண்றாங்க பாருங்க. அப்படியே உட்கார வச்சு எல்லாம் இப்படி பார்த்து ஒருத்தர் போய் மாலை போடுவாங்க. He did not say, I will go to this place and I will see 2 dozen girls. And then I will see which one I like and then I will decide.
சொல்லல நான் போய் நிறைய பேரை பார்ப்பேன், ஒரு டசன் 2 டசன் ஆட்களை நான் பார்த்து யாரை எனக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லுவேன். Remember Abraham gave him a blank check. அவர் ஏப்ரஹாம் வந்து ஒரு ஒரு ஒண்ணுமே கைக்கு போடாத ஒரு செக் கொடுத்துட்டாரு. நீ யார் கூட்டி வந்தாலும் I'm going to accept. நீ யார் கூட்டி வந்தாலும் நான் சேர்த்துக்க போறேன். You know, look at the faith of Abraham as well. அவருடைய ஏப்ரஹாமுடைய விசுவாசத்தை பாருங்க. And then here he was sending a godly prayerful servant. இங்க வந்து ஒரு தேவனுக்கு பயந்த ஜெபிக்கிற ஒரு வேலைக்காரனை அனுப்பிவிட்டார். And this man is coming into this town. அந்த கிராமத்துக்குள்ள வராரு. And he is there first thing what is he doing is bowing his head and praying. Deep inside his heart saying, God, let it be the woman who if I ask for some water will also give me extra and say can I also give water for your camel. அங்க போனவன செய்து முதல் ஜெபம் இதுதான். ஆண்டவரே ஒரு பெண்ணு என்னிடத்துல வர்ற அந்த பெண்ணிட்ட தண்ணி கேட்கும்போது எனக்கு மாத்திரம் இல்ல எங்க ஒட்டங்களுக்கும் வார்த்தைன்னு சொல்ற பெண்ணை நீ காணும். In other words, what do we see? We see a reliance on God choosing. தேவன் தேர்ந்தெடுக்கிறது மேல அங்க நம்பிக்கை வைக்கிறாங்க. Now in your lives as well you will have this option. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கும். And the only decision you can make is like Eliezer to pray and to say, God, you bring the person to me. எலியேசர் எப்படி ஜெபித்தாரோ இந்த மகனை இந்த நீர் வந்து அந்த பெண்ணை இடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி அப்படியாக நீங்க ஜெபிக்கணும். One of the things I have seen in the scripture is constantly as a pattern in the Old Testament, whether in the lives of all these men of God, you will see how God brings the person and it's not the woman chasing a man. Yeah, not the man chasing a woman. இது பழைய பாடலையும் பைபிள்ல நம்ம இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் பார்க்குற காரியம் என்னவென்றா ஆண் வந்து பெண்ணை தேடி போன மாதிரி இல்லை. You will always see how there is a situation where God brings the person. ஏன்னா நிறைய இடங்கள் நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து தேவன் அந்த ஆளை அந்த பெண்ணை அவரிடத்திலே கொண்டு வருகிறார். Look at the life of Boaz and Ruth. போவாஸ் ரூத்துடைய வாழ்க்கை பாருங்க. How clearly it is God who is engineering the circumstances where Ruth goes to Boaz. ஆண்டவர் வந்து அவருடைய சந்தர்ப்பங்களை அப்படியே செய்து ரூத்த போவாஸ் இடத்துல போக வைக்கிறார். Now God may use your family. He may use other people in your church. He may use brother Watson and Vijay or any of those people. ஆண்டவர் வந்து யாரையும் வந்து உபயோகப்படுத்தலாம். அதற்காக உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், இல்லைன்னா வாட்சனையும் விஜயும் கூட அதுக்காக உபயோகப்படுத்தலாம். Somebody who God can use to suggest. யார் மூலமாவது அந்த விதமான ஒரு ஆலோசனை வரலாம். But the point is the decision will have to be yours. ஆனா தீர்மானம் எடுக்கிறது நீங்க. But your decision should be, Lord, it's got to be your choice, not my choice. உங்க தீர்மானம் என்னதா இருக்கணும்? ஆண்டவரே உம்முடைய தேர்ந்தெடுப்பா இருக்கட்டும், இது என்னுடைய தேர்ந்தெடுப்பா இருக்கட்டும். Now this is very tricky. இது ரொம்ப இது ட்ரிக்கினா இது ரொம்ப கொஞ்சம் ஒரு சங்கடமா ஒரு கொஞ்சம் இருக்கலான ஒரு இது. ஏன்னா இது இருதயத்தின் காரியம், யாருக்கும் தெரியாது. யார் நான் உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாஞ்சை என்னன்றது யாருக்கும் தெரியாது. But what you see in this passage is that deep desire has got to be, God, you choose for me. மனதில் இருக்கிற அந்த வாஞ்சை, ஆழமான வாஞ்சை என்னன்னா ஆண்டவரே நீர் எனக்காக தேர்ந்தெடுக்க. Remember, when you are ready to make that choice, you will come to a point of surrender. அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்க வரும்பொழுது உங்களுக்கு முழுவதுமாக நீங்க ஒப்புக்கொள்வீங்க. And you know there is a risk involved. அதுல சில கஷ்டங்களும் இருக்குது. Think of this, when Eliezer had made that prayer, let's assume suppose some lame girl had come. எலியேசர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது ஒரு முடமான ஒரு பெண்ணை சொல்றாங்க. And he opens his eyes and this lame girl is saying, can I please give you the water and everything else. இந்த மாதிரி ஒரு பெண்ணு, அதாவது உடல்ல ஊனமுற்ற ஒரு பெண்ணு வந்து நான் உனக்கு தண்ணி குடிக்கிறேன், ஒட்டலுக்கு தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. Eliezer would have had to accept, right? That's what he prayed to God. எலியேசர் ஏத்துக்கிட்டதானே செய்யணும், அதுதானே அவர் ஜெபித்தாரு. In other words, when you pray that God's choice is what you want in your life, remember, you are bringing yourself to a point where there may be a risk involved. இந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து
உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய தேர்ந்தெடுப்பு தான் முக்கியம் என்று சொல்லி நீங்க வரும்போது சில காரியங்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியது இருக்கும். கஷ்டமான I'm not saying God is going to give you a lame person or a blind person. உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு ஊனமுற்ற ஒரு பெண்ணை கொடுக்க போறாரு இல்ல குருடான பெண்ணை கொடுக்க போறாருன்னு சொல்லி நான் சொல்லல. But the point is, be prepared. God, it's your choice, not mine. ஏன்னா தேவனுடைய சித்தம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு கூட வர எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க தயாராக இருக்கணும். You can't say God is your choice and also my condition. நீங்க சொல்ல முடியாது ஆனா உங்களுடைய தேர்ந்தெடுப்பு ஆனா என்னுடைய கண்டிஷன் அதுல இருக்கணும்னு சொல்லுங்க. It is a complete surrender. முழுவதுமான ஒப்புக்கொடுத்தல். And I guarantee you, God will give the best that He has for you at that time. நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு காரியத்தை செய்வார் அப்படி நீங்க முழுவதுமா ஒப்புக்கொடுக்கும்போது. But it requires that full surrender. அதுக்கு தேவையான காரியம் நீங்க முழுவதுமா ஒப்புக்கொடுக்கணும். Do you want God's choice or do you want man's choice? உங்களுக்கு தேவனுடைய தேர்ந்தெடுத்தல் வேணுமா இல்ல மனுஷனுடைய தேர்ந்தெடுத்தல்? The hardest point will be when you will find that when your own close people or somebody who's trying to force something on you which you know, Lord, this doesn't look like your choice. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவங்க சில காரியங்களை உந்த பண்ணுதான் அப்படி நீங்க சொல்லும்போது உங்களுக்குள்ள மனசுக்குள்ள அதுவே இது உங்களுடைய தேர்ந்தெடுப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி சில நேரம் தோணும். Maybe even some of your very closest family who might bring someone who's an unconverted girl and say, this is good for you, listen to me, marry her. ரசிக்கப்படாத ஒரு பெண்ணை உங்களுடைய ரொம்ப சொந்தக்காரங்க உங்களுடைய ஓன் ஃபேமிலி வந்து கொல்லி கொடுத்து இல்ல நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. And you may be told, Lord, how to displease them and what can I do in this situation? அவங்களை எப்படி நான் வந்து அவங்கள சமாளிக்க முடியும், அவங்கள நான் எப்படி அவங்களை குற்றம் கண்டுபிடிக்க முடியும், அந்த நிலைமையில நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. All you have to do is cry from your heart, Lord, I want your choice. என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய காலத்துல அழுது ஆண்டவரே உம்முடைய தேர்ந்தெடுத்து எனக்கு உம்முடைய தேர்ந்தெடுத்து. And if it's a close member of your family, humbly and lovingly tell them, please allow me to eat. உங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க அவங்களுடைய குடும்பங்களா இருந்தாங்க அவங்க சொல்லுங்க தயவு செய்து கொஞ்சம் நேரம் நான் humbly and lovingly. ஒரு தாழ்மையான மனசோட அன்போடு அவங்களோட கூட சண்டை போடாம ஒரு சரியான ஒரு உணர்வோட கூட அவங்க இடத்துல நீங்க சொல்லுங்க. Just give me some more time. எனக்கு கூட கொஞ்சம் நேரம் கொடுங்க. And you'll be surprised how when you are able to take that stand, God will help you with what may be the best after a while. இப்படி நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து உங்களுக்கு பலனை தருவாரு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை செய்யறது. Quickly to move on, another important thing when you are preparing for the person of your choice is, this is what I want to tell you, another secret. Will you be found preparing or will you be found merrymaking? Yeah. Okay, the first choice is it the spiritual choice or a cultural choice? Second is this God's choice or is it my choice? Third choice is, will you be found preparing or will you be found merrymaking? நீங்க வந்து உங்களை அதுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறீங்களா இல்லாவிட்டால் சந்தோஷப்படுகிறவர்களாய் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறீங்க. merrymaking is Let me give you the context here. Listen, in verse 63 you will see a secret here which I am trying to point out. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். பாருங்க, here is this man who is ready for marriage. என்ன பண்றாரு? அங்க போய் எனக்கு தேட போயிட்டாங்க. நான் இங்க கலியாட்டுல இது அதெல்லாம் நான் அனுப்பிச்சிட்டாங்க. அங்க எனக்கு என்னுடைய சார்ல போயிட்டாங்க. நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல. இப்ப பொண்ணு பார்க்க போயிருக்காங்கன்னா இங்க ஐயா உங்க பொண்ணு அவனை பொண்ணு பார்க்க போயிருக்காங்க எல்லாம் பண்றாங்க. இங்க வந்து நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பியா? No, சந்தோஷம். You know, you can abuse that freedom. Okay, let me give this example. I have heard many young people say, when it comes to marriage, I will then make up my mind. Otherwise, I will just play around. Okay, கல்யாணம் வரும்போது நான் அதுக்குன்னு நான் என்ன தீர்மானம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன விளையாடணுமோ எல்லாம் நான் விளையாடிட்டு போய் நினைப்பாங்க சிலவங்க. And we all know whether you are in Singapore or in another place, especially when you are on your own. நீங்க வந்து
எஸ்பெஷலி சிங்கப்பூர்ல இருக்கும்போது நீங்க ரொம்ப தனிமையா உங்களுடைய தனிமையிலே நீங்க இருக்கீங்க. Nobody is supervising. உங்களை யாரும் பார்க்கறது இல்ல. No one knows where you go, whom you meet, what you do. நீ எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன செய்றீங்கன்னு யாருக்கும் தெரியாது. And that is where, that is something which you need to ask yourself. If you are thinking of the right partner, will you be found preparing or merrymaking? நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சரியான துணையை காணணும்னு நினைக்கும் பொழுது அதுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கீங்களா, இல்லைன்னா நீங்க களியாட்டுல மற்ற காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கீங்களா? Will you be indulging in some doubtful behavior? ஒரு சந்தேகத்திற்குரிய சில காரியங்கள்ல நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்கீங்களா? It may not even be so fully sin, அது முழுதுமா பாவமா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். but if it's doubtful, if you are preparing for the right person, please, for your own sake, avoid it. நீங்க சந்தேகமான ஒரு காரியத்தை நீங்க செய்து கொண்டிருக்கீங்கன்னா, நீங்க ஒரு உங்களுக்கு ஏற்ற ஒரு பெண்ணுக்காக காத்திருப்பீங்கன்னா தயவு செய்து அந்த காரியத்தை தவிர்க்க. What we learned from the life of Isaac is, here was a man who was there prayerfully preparing himself. ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இங்க இந்த மனிதன் ஜெபத்தோடு காத்து கொண்டிருக்கிறான். In other words, there was a desire to purify himself. இன்னொரு விதத்துல பார்த்தீங்கன்னா தன்னையே சுத்திகரித்துக் கொள்ளணுங்கிற வாஞ்சை அவருக்கு இருந்தது. There was a spiritual longing. Why should this man be there meditating in the field? ஏன் அந்த வயல் வெளியில அவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கணும்? அவருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தாகம் இருந்துச்சு. The best insurance for the right wife God has ahead of you is for you to be found meditating and preparing. உங்களுடைய வாழ்க்கையில